அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல் லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு நிகழ்த்தக்கூடிய உரையில் நாம் எல்லாம் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சத்தியத்தை உறக்கச் சொல்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையில் நாம் நம்முடைய மார்க்க பணியை, மார்க்க பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதுதான் ஆகச்சிறந்த ஒரு பிரச்சாரமாகவும் மக்களை சத்தியத்தை நோக்கி, நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாகவும் இருந்தது. அவர்களோடு இருந்தவர்களும் அதே உறுதியில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் இடத்திலையும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரம் என்பது ஒளிவு மறைவில்லாமல் போல்டாக நெத்தி பொட்டுல அரைஞ்சாது மாதிரி அவ்வளவு தெளிவான வாதங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்தார்கள். குடும்பத்தாராச்சே, சொந்தக்காரவங்களாச்சே, தாய் தகப்பனாச்சே, வளைஞ்சு கொடுப்போம், நெளிஞ்சு கொடுப்போம், அனுசரிப்போம், எல்லாம் சரியா வந்துடுறேன், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு திருந்திக்கிடுவாங்க, அப்படி செய்வோம். இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு நெளிவு சுழிவும் இல்லாமல் நேருக்கு நேராக ஒத்த வரி, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய வாதம் இருந்தது, அவர்களுடைய பேச்சு இருந்தது. இது குடும்பத்தார்கிட்ட மட்டும் அப்படி பேசலை, அரசன் முன்னாடியும் அப்படித்தான் பேசினாங்க. அல்லாஹ் அதை பற்றி குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் இடத்தில் தர்க்கித்த மன்னன் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான். இறைவன் குறித்து தர்க்கம் செய்தானே அந்த அரசன், அவனை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன, என் இறைவன் உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நானும் அதை செய்வேன் அப்படிங்கிறான். நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணிக்க செய்வேன். இப்போ அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறது என்பது, மரணிக்க செய்கிறது என்பது உயிர் கொடுத்து உயிரை பிடிக்கிறது. இவன் சொல்றது என்னது, நாங்கள் நினைச்சேன்டா ஒருத்தனை மூத்தாக்கிடுவான், கொன்றுவேன், நான் கொல்லாமல் விட்டேன்டா அவன் வாழ்ந்துருவான். இவன் அப்படி சொல்றான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடுத்த ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ வேண்டாம் மேற்கில இருந்து உதிக்க செய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நீ உன்னை கடவுள்னு சொல்ற, இறைவன் சொல்ற, இறைவன் குறித்து என்னிடத்துல தர்க்கம் செய்கிற,
நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணிக்க செய்வேன், அப்படியெல்லாம் சொல்றிய நீ. என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ வேண்டாம் மேற்கிலிருந்து உதிக்க செய்ய, நீ என் கடவுள்னு சொல்றியா இல்லையா, கடவுளை பத்தி வாதம் பண்றியா இல்லையா, செய் என்று சொல்லி போல்டாக நேருக்கு நேராக பேசுறான். அவன் வாயடைத்து போனான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்மளுடைய அந்த மார்க்க பிரச்சாரம் என்பது எதிரிகளுடைய வாதங்களையும் அறிந்து நம்ம பேச வேண்டும். எதிர்த்தரப்பினர், எதிரிகள் என்றால் மாற்று கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு இஸ்லாத்தில் ஏராளமான கொள்கைகள் இருக்கிறது. ஒரு இஸ்லாம் தான், ஒரு வேதம் தான், ஒரு தூதர் தான், ஒரு வழிகாட்டி தான், ஒரு முன்மாதிரி தான். ஆனால் நம்மளுடைய ஏராளமான கொள்கைகள் இருக்கிறது, ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது. அப்ப இது சம்பந்தமாக நாம சொல்லக்கூடியது என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன, எதிர்த்தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அதையும் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்களோ அது மார்க்கத்தில் எது உட்பட்டது, எது மார்க்கத்தில் இல்லாதது, எது நபி காட்டியது, எது நபி சொல்லுக்கு எதிரானது என்ற விஷயங்களையும் நாம அறிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்யறாருன்னா சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார். சிலையை மட்டும் அவர் வணங்கல, சிலையை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். செஞ்சு பிசினஸ் பண்றது, அதை வணங்குறது, வழிபடுறது, பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, பூசாரியாவே என்ன செய்யறாரு அவர் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஏகத்துவம் கிடைத்த மாத்திரத்திலேயே, சத்தியம் அறிந்த மாத்திரத்திலேயே அவர்கள் தந்தையோடு நேருக்கு நேரா போறாங்க. என்ன தந்தையே, நீங்க வணங்கக்கூடிய விஷயம் சரியான விஷயம் கிடையாது, உங்களையும் என்னையும் படைத்த ஓர் இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். நீங்களாக கற்பனையாக உண்டாக்கிய, நீங்களாக ஒரு உருவத்தை கொடுத்து, நீங்களாக கையை வைத்துக் கொண்டிருக்கிறீ, நீங்களாக கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறீ, நீங்களாக காதை வைத்திருக்கிறீ, ஆனா அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. கை மாதிரி இருக்கிறது பிடிக்குமா, கால் மாதிரி வச்சிருக்கிறீங்க நடக்குமா, கண்ணு வச்சிருக்கிறீங்களா அது பார்க்குமா, காது வச்சிருக்கிறீங்களா அது கேட்குமா, அதனால நீங்க தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க. இது சத்தியம் கிடையாது, இது தெளிவான பக்காவான வழிகேடு, இதை விட்டு நீங்க விலகிருங்க, இதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றார், நாங்களும் எங்கள் முன்னோர்களும் இதில் நிலைத்திருக்கிறோம், எங்கள் முன்னோர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள், எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், நாங்களும் என் முன்னோர்களும் இதுல தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்களும் உங்கள் முன்னோரும் வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க, தெளிவான வழிகேடு அப்படின்னு சொல்லி போல்டா, தந்தை என்றும் பாராமல், பெற்றவர் என்றும் பாராமல், அவருடைய வழி தவறு என்று இது சொல்றது அவரை எதிர்க்கணும் என்பதற்காக இல்லை, அவரோடு சண்டை போடணும் என்பதற்காக இல்லை. நாம் போற சொர்க்கத்திற்கு அவர் வரணும், இறைவனுடைய மன்னிப்பை அவர் பெறணும், இறைவனுடைய அன்பை அவர் பெறணும் என்பதான ஒரு நோக்கம். மாற்று கருத்துல மாற்று கொள்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட யுத்தம் செய்யறதோ சண்டை போடுறதோ அடிச்சுக்கிட்டு நாரிக்கு நிக்கிறது பிரச்சனை இல்லை. நாம இருக்கிறது சரி, சத்தியம், சூனத்திற்கு உண்டான வழி, இதை நோக்கி நீங்க வரணும். நீங்க அசத்தியத்தில் இருக்கிறீங்க, நீங்க இருக்கக்கூடிய அசத்தியம் அதே நிலையில் மரணிப்பீர்களே ஆனால் நரகம் என்பது உறுதியாகிவிடும். இணை வைத்த நிலையில் எவன் மரணிக்கிறானோ அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான், அவன் மீது கடுமையான கோபம் கொள்கிறான், நரகத்தில் நிரந்தரமாக தள்ளுகிறான், அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லுது. அப்ப நாங்க போற வழிக்கு நீங்க வரணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில பிரச்சனையே. சத்தியத்தை நோக்கி வாருங்க, உண்மையை நோக்கி வாருங்க, இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் கூப்பிடுறதை அழகா கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுஹிலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். கூப்பிடுறத மூமின்னு கூப்பிட்டு இஸ்லாத்துக்குள்ள முழுசா வாங்குறான் அல்லாஹ். மூமின்டால் அல்லாஹ் நம்பினவன் தானே, மறுமையை நம்பினவன் தானே, இவங்களை தானே மூமின்னு சொல்லுவோம். மூமின்டா யாரு, அல்லாஹ் மறுமையை நம்பியவர்கள், பேசிக்கா ரசூலு வானவர்கள் விதி எல்லாத்தையும் நம்புறவர் தான் மூமின்னு. கூப்பிடுறது அல்லாஹ் அப்படித்தான் கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுஹிலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், சைத்தானினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நல்லா சொல்றான். அப்ப அவர்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இப்ப நம்ம அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இது எல்லா இறை தூதர்களும் சொன்னது, போல்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது. இது எல்லாரும் எல்லா நபிமார்களும் சொன்ன அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், அவனுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது, அவன் தான் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அனைத்தையும் கேட்கக்கூடியவன், அனைத்து ஆற்றலும் உடையவன், அவன் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடியவன். இது அல்லாஹ்வை நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த ஒரு ஆற்றல் சக்தி யாருக்கும் கிடையாது, அவன் யாருக்கும் கொடுக்கவும் கிடையாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதருக்கே அவன் கொடுக்காத போது அவன் அல்லாத மற்றவர்களுக்கு அந்த சக்தி அல்லாஹ் கொடுப்பானா? உசுரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுப்பானா? செத்து போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இது இஸ்லாத்தில் பொதுவாக மனிதனுடைய நம்பிக்கை. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை
தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வல்லமையை யாருக்கும் அல்லாஹ் வழங்க மாட்டான், யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கொடுக்கல. அது அவன் தனக்கே உரியதாக அல்லாஹ் சொல்லுவான். அதுல யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த ஆற்றலை பெற முடியாது. இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஆற்றல். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்ன? இந்த எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எனக்கு தெரியாது. என் கண்ணு புரடியில் இருந்தால் தான் எனக்கு பின்னாடி தெரியும், எனக்கு முன்னாடி இருக்கிறதா தெரியும். முன்னாடி இருக்கிறது அனைத்து முழுசா தெரியுமாட தெரியாது. ஒரு கடுகாக இருந்தாலும் என் கண் முன்னாடி வச்சாலும் கடுகுல பாதி தான் தெரியும், கடுகுக்கு பின்னாடி உள்ளது தெரியாது. கடுகை பார்க்கணும், முழுசா பார்க்கணும்னா பார்க்க முடியாது. ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. முன்னையும் பார்க்கணும், பின்னையும் பார்த்தா தான் தெரியும். அப்ப எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை சூழ்ந்து அறியக்கூடிய பார்வை மனிதனுக்கு எல்லாம் வழங்கல. எங்கேயே இருக்கக்கூடிய ஆள் எனக்கு தெரியுமா, இதுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் எனக்கு தெரியுமா, எனக்கு மேல காங்கிரீட் இருக்குன்னு வைங்க, அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு தெரியுமா, இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குதுங்க இருந்து தெரியுமா? தெரியாது. உசுரோட இருந்தாலே தெரியாது. ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் தெரியுமா? இறப்பு என்றால் என்ன, மரணம் என்றால் என்னவென்றால் அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்படுதல். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்கும் தெரியும், இது ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கே தெரியுமா இல்லையா? அதனால தானே கொண்டு போய் புதைக்கிறோம், தாவ தோண்டி இதுக்கு உள்ள வைக்கிறோம், மணல் போட்டு இதுக்கு மூடுறோம், அல்லது மற்றவர்கள் செய்யறாங்களே, வச்சு தீய வச்சு கொளுத்து எரிச்சுடுறாங்களே, சாம்பல் ஆக்கிடுறாங்களே. ஏன் செய்கிறார்கள் என்றால் ஒன்றும் கிடையாது, போனோம், ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே உசுறு இல்லை, எதுலையுமே உசுறு இல்லை. கையில இருக்குதா, இதயத்தில் இருக்குதா, ரத்தத்தில் இருக்குதா, கண்ணுல இருக்குதா, மூக்குல இருக்குதா, மூளையில இருக்குதா, எதுலையும் இல்லை. ஒரு 6 மணி நேரத்துக்கு வேண்டாம் கண்ணு பார்வை இருக்கலாம், அதுக்கப்புறம் டோட்டல் அதுவும் இல்லாமல் போயிடும். இதுதான மரணத்திற்கு ஒரு அடையாளம். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன் கதஹ அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் மரணித்து விடுவானேயானால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும். எந்த செயல்பாடுகளும் முடியாது, இயக்கம் என்பது கிடையாது. இது மரணித்தவர்களுக்கு உண்டான ஒரு நிலைமை. ஆனா நம்ம மக்கள் அப்படி நம்புறாங்களா? இதைத்தான் நம்புறாங்களா? இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இறந்து விட்டால் ஒண்ணும் இல்லை, மண்ணுக்குள்ள கொண்டு போய் வச்சோம்னா மண்ணோட மண்ணா போயிடுவாங்க, நபிமார்களை தவிர. இதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உடம்பு அப்படியே இருக்காது. அல்லாஹ் என்ன செய்வான், அது ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டு ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய தனி உலகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது. மீடியேட்டராக வானவர்கள் போய் வருவார்களே ஒழிய மனிதனுடைய பேச்சோ மனிதனுடைய எதுவும் இங்க இருந்து அங்க போக போறது கிடையாது. அங்க இருக்க ஒரு எந்த செயல்பாடுகளும் இங்க வரப்போறது கிடையாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது. ஆனா நம்ம மக்கள் என்ன நம்புறாங்க, இவர்களா ஒருவரை மகான் என்று சொல்கிறார்கள், இவர்களாக ஒருவரை அவுலியா என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அறிவாரு, எல்லாம் பார்ப்பாரு, ஞான கண்ணில் பார்க்கிறாரு, பூனை கண்ணில் பார்க்கிறாரு. எந்த உலகத்திலிருந்து யார் அழைத்தாலும், எந்த நாட்டிலிருந்து யார் கூப்பிட்டாலும், எந்த ஜில்லாவில் இருந்து யார் கூப்பிட்டாலும் அத்தனையும் அவருக்கு தெரியும், அத்தனையும் அவர் பார்க்கிறாரு. யாரு? மௌத்தா போனவர், இறந்து போய் அடக்கம் பண்ணவர். உங்க கஷ்டத்தை போக்குவாரு, உங்க பிரச்சனையை தீர்ப்பாரு, கல்யாணம் இல்லையா கல்யாணம் முடிச்சு வைப்பாரு, பாஸ்போர்ட் வரலையா பாஸ்போர்ட் எடுத்து தருவாரு, விசா கிடைக்கலையா விசா எடுத்து தருவார், உங்களுக்கு பிளைட் டிக்கெட்ல பிரச்சனையா சரி பண்ணி தருவார். எல்லாம் நம்புறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாத்தியா இருக்குதுங்க. நீங்க எந்த தேவையை முன்னிறுத்தி போய் நாகூர்லயோ ஏர்வாடியில எங்கேயாவது ஒரு கொண்டு போய் கொடுங்க, ஒரு 50 ரூபாயும் பூ வந்து சீரணியும் கொடுத்து உங்க பிரச்சனையை சொல்லுங்க, அதற்கு சொல்யூஷன் செய்வாங்க. யாரை வச்சு செய்யறாங்க? அங்க அடங்கி இருக்கப்பட்டவரை வச்சு செய்யறாங்க. இது இறந்து போனவர்களால் முடியுமா? இறந்து போனவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா, அந்த சக்தி இருக்கிறதா? இப்படி நம்பலாமா ஒரு மூமின்? எங்க இருந்து கொண்டு எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அத்தனையும் ஒரு ஆள் கேட்கிறார் என்றால் இது இறைவனால் மட்டும்தான் முடியும், வேற யாருக்கும் முடியாது. மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது முடியாது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இருக்கிறீங்க, நீங்க 50 பேரும் பேசுங்க, நான் கேட்கிறோம்னா எனக்கு விளங்குமா? நீங்க 50 பேரும் பேசுங்க, நீங்க யார் யார் என்னென்ன பேசுனீங்க நான் துல்லியமாக சொல்வேன் என்று ஒருவன் சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பேசுறது வேண்டாம், நீங்க 50 பேரும் கேட்கலாம். கேட்டுட்டு என்ன செய்யலாம், அதை கூட ஒரு அரை மணி நேரம் பேசுறது துல்லியமா சொல்ல முடியாது, தோராயமா சொல்லிடலாம். ஆனா நீங்க 50 பேரும் பேசுறது நான் ஒருவன் கேட்பேன் என்றால் இவனுக்கு மர கலண்டு போச்சு அப்படிங்களா இல்லையா? நான் உயிரோட நிற்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன், செயல்பாடோட ஆக்டிவோட இருக்கிறேன். நீங்க 50 பேரும் பேசுவதை நான் கேட்பேன் என்று சொன்னால் கேட்கறது மட்டும் கிடையாது, அனைத்தையும் நான் சொல்லுவேன். ஜாயிர் அலி இப்படி பேசினாரு, அத்துலமிதத்தா இப்படி பேசினாரு, அவரை இப்படி பேசினாரு, ஜெயின்லாவது இதை பேசினாரு என்று நான் சொல்வேன் என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? நம்ப கூடாது, முடியாது. நான் பேசுறதை வேணா நீங்க கேட்கலாம். நீங்க இந்த காதல வந்து ஒரு 10 பேர் பேசுங்க, இந்த காதல ஒரு 10 பேர் பேசுங்க, நான் கேட்டு நான் சொல்லிட வேண்டாம், நம்ம செய்ய முடியுமா? அப்ப உசுரோட இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சுகளை அத்தனை பேர் பேசினாலும் கேட்க முடியாது. அதுக்கு தூர தலைவர் இருக்கா இல்லையா? சித்தார ஓட்டையில இருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு, காணுன்னு கூப்பிடுறாரு, எனக்கு விளங்குமா?
நான் உசுரோட தான் இருக்கிறேன், கேட்காது. இது சாதாரண மனிதன் விளங்கக்கூடியது. ஆனா நம்ம மக்கள் இறந்து போனவர்கள் இதெல்லாம் கேட்கிறாங்க. நீ பகதாதில் அடங்கி இருக்கக்கூடிய, ஈராக்ல இருக்கக்கூடிய பகதாதில் அடங்கி இருக்கக்கூடிய மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை இங்க இருந்து யா முஹையத்தீன் அப்படின்னு கூப்பிட்டா அவர் காதல விளங்கும்னு நம்புறியா இல்லையா? காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவர் விளங்கும் நம்புறியா இல்லையா? நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடியவரை கூப்பிட்டா நம்புறியா இல்லையா? இதைத்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்தார்கள். சிலை வணக்கம் என்பதும் இந்த தர்கால் கபர் வழிபாடு என்பது வெவ்வேறுலாம் கிடையாது. ரெண்டும் ஒன்னோட ஒன்று உள்ளதான். ரெண்டும் முந்தைய நபிமார்கள் காலத்தில் செய்யப்பட்டதுதான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் சிலையை வணங்கினார்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்கள் கபரை வணங்கினார்கள். ரசூலுல்லாஹ் ரெண்டையும் தான் கட்டிக்கிறாங்க, ரெண்டையும் தான் எதிர்க்கிறாங்க. ரெண்டுக்கும் எதிராக தான் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணாங்க. மக்காவில் சிலை வழிபாட்டை எதிர்த்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் 13 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணினார்களோ, மதீனாவில் 10 ஆண்டுகள் யூத கிறிஸ்தவர்களை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அவர்களுடைய வாதத்திற்கு தான் பதில் சொல்லப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள், உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் சொன்னார்கள். அவருடைய வாதத்தை வைத்தார்கள், கடவுள் என்று சொன்னார்கள். அத்தனைக்கும் பதிலடி கொடுக்கப்பட்டது. முந்தைய நபிமார்களை வணங்கினார்கள், அவருடைய அடக்க ஸ்தலத்தில் வணக்கங்கள் செய்யப்பட்டது. அதையெல்லாம் எதிர்த்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். யாருக்கும் அஞ்சல, எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் பயப்படல. 13 வருஷம் மக்காவுல நீ நெருப்பாத்துல நீந்துற மாதிரி இருந்தாங்க. 10 வருஷம் மதீனாவுல ராஜாவாக இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அக்கிரமக்கார ஆட்சியாளன் முன்னாடி சத்தியத்தை சொல்வதுதான் சிறந்த ஜிஹாத் என்று சொன்னாங்க. யாருக்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் அஞ்சக்கூடாது. சத்தியத்தை உறக்க சொல்லணும். யாராக இருந்தாலும், யார் முன்னிலையில் இருந்தாலும், ஊராக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும், பந்தமாக இருந்தாலும் பின்வாங்காமல் இதுதான் சத்தியம் என்று சொல்லணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அப்படித்தான் உத்தரவு போடுறான். ஃபஸ்தஹ் பிமா துஹமர், நபியே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சிணியம் என்று போட்டு உடையுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வகி செய்தியாக என்ன வந்திருக்கிறதோ அதை அப்படியே சொல்லிடுங்க. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே, இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே, அவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்களே, இவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்களே, அவங்க நம்மளோட நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களே, அதெல்லாம் தேவை கிடையாது. வருவாங்க. சத்தியத்தை அவர்களும் உணர்ந்து கொள்வார்களே ஆனால், உண்மை இதுதான் என்று அவர்களும் விளங்கிக் கொள்வார்களே ஆனால் நிச்சயமாக வருவார்கள். இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 500-600 பேர் இருக்கிறாங்க. ஆனா இது கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீரியம் இப்போ கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை சொல்வது, ஏகத்துவத்தை சொல்வது, குர்ஆன் ஹதீஸை சொல்வது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பது சொல்வது, ஒவ்வொருத்தரையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் பேசுவது, கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து பேசுவது, டிஸ்கஸ் பண்ணுவது, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வீரியமாக இருந்தது. இன்னைக்கு அவனா விளங்கி வந்தா வரட்டும், நம்ம வாட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளுடைய பிரச்சாரம் குறைந்து விட்டது. இது நம்ம சகோதரர்களை நரகத்திற்கு செல்வதற்கு நாம என்ன செய்யறோம்? அனுமதித்து கொண்டிருக்கிறோம். விடக்கூடாது. இந்த கொள்கையில ஏதோ அறியாமல் இருக்கிறாங்க, இது இல்லாத மாற்று மதத்தில் இருக்கிறாங்க, அவங்க தனி கணக்கு. அவங்க மார்க்கமே என்னென்று விளங்காம இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துல ஒருவன் முஸ்லீமாக பேரை வைத்துக் கொண்டு, அப்துல் காதராக, அப்துல்லாவாக பேரை வைத்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவான் என்றால் அறியாமையில் இருக்கிறான், அவன் விளங்காமல் இருக்கிறான். இறந்து போனவர்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குன்னு அவன் நம்புறான். அல்லாஹ் இருக்கிறதா என்ன செய்யறான்? ஒத்துக்கிறான். அல்லாஹ் இல்லைன்னா சொல்லல, அல்லாஹ்வுக்கும் இருக்குது. அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எந்த செத்து போனவர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை கொடுக்கல. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்க கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுக்கு அப்புறம் சொன்னாங்களா, நீங்க எங்க இருந்து என்ன கூப்பிட்டாலும் நான் வருவேன், நான் பேசுவேன், நீங்க பேசுறதை நான் கேட்பேன் என்று ரசூல் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? அவுலியாக்கள் நேரடியா வந்து ஆஜராகிறான்னு சொல்றாங்க. அவுலியாக்கள் நேரடியா களத்துக்கு வர்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே மௌலிது கிதாபில் எழுதி வச்சு படிக்கிறாங்க. வமை யுனாதிசிமி அல்ஃபம் பி ஹல்வதிஹி அஜமம் பி ஹிம்மதிஹி சரமன் லி அஃபுவதிஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதர் முஹையத்தீனே. தனிமையில் இருந்தவனாகவும் உறக்கத்தை கலைத்தவனாகவும் என்னை எவன் 1000 முறை அப்துல் காதர் ஜெயிலானியே என்று அழைக்கிறானோ அவனுக்கு நான் ஓடோடி வந்து பதில் தருவேன் என்று அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இருட்டு திக்குங்கிற பேர்ல வீட்டில் உட்காந்துட்டு வட்டமா உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு நடுவுல மாவை கொட்டிக்கிட்டு அங்க அப்துல் காதர் ஜெயிலானி வந்துட்டு போயிட்டார், குதிரையில வந்துட்டு போயிட்டார் என்றும் சொல்றாங்க. அப்துல் காதர் ஜெயிலானி குதிரையில வந்தார், சத்தம்லாம் விடுவாங்க. அந்த குதிரை கணக்கிற மாதிரியான ஒரு சத்தம், ஜுக் 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 அப்படின்னு குதிரை வருமா இல்லையா, அந்த மாதிரி சத்தம், பேக்ரவுண்ட் மியூசிக் கூட என்ன செய்யும், வந்துட்டு போயிட்டாருங்கிறத நிரூபிப்பாங்க. இங்க பாருங்க வந்துட்டு போயிட்டாரு, வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னா எங்கப்ப நாங்க பார்க்கலையே, அதெல்லாம் தெரியாது, உங்களுக்குலாம் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இந்த பாருங்க பாதத்தை இப்படி 2 கையை வச்சு டங்குன்னு குத்துறது, குதிரை பாதை மாதிரி இருக்கு. அப்ப மக்களை ஏமாத்தி பிழைக்கிறாங்க, நல்லா தெரியுது அவர்களுக்கு. வர முடியாது, வர மாட்டார்கள்.
இறந்து போனவர்கள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலை விட்டு, மலக்குமார்களுடைய பிடியை விட்டு வெளியேற முடியாது. நல்லவராகவே இருக்கட்டும், வெளியே வர முடியுமா? ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா போலையா என்ற பிரச்சனை. உமர் ரலியல்லாஹு வாளை தூக்கிட்டு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி இருந்து மேல தான் இருக்கிறாங்க, இன்னும் பூமிக்கு அடக்கம் பண்ணப்படல. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா இல்லை என்று பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டார்கள் என்று யாராவது சொன்னால் என்னுடைய வாளுக்கு அவர்கள் இரையாவார்கள் என்று சொல்லி வாளை கையில வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இதுக்கு பயந்துக்கிட்டு சத்தியத்தை அறிஞ்சவர்களோட சொல்லாம இருக்கிறாங்க. ஆனா இந்த கொள்கையில, இந்த நம்பிக்கையில தான் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கூட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற அளவில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வர முடியல. அது மாதிரி பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஓடுது. அடுத்த ஆட்சி தலைவர் யார்? வர முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனுக்கும் சண்டை நடக்குது, வர முடியல. அப்ப எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தது, வருவதற்குண்டான பிரச்சனைகள், வர முடியல. அப்ப என்ன விளங்கணும்? இறந்தவர்கள் என்றால் அவர்கள் ஒண்ணும் இல்லாதவர்கள். நல்லவரா இருந்தா கபர்ல தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, கெட்டவரா இருந்தா உத வாங்கிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு விசாரணையில வந்து அவர் நல்லவராக சொர்க்கத்துக்கு போறாரு, நமக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவரை வச்சு நமக்கு எதாவது ஆக போறதுக்கா? அல்லாஹ் மறுமையில கேட்பானா? மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை பத்தி உனக்கு தெரியுமா? சாவுல் ஹமீதை பத்தி உனக்கு தெரியுமா? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபை பத்தி உனக்கு தெரியுமா? உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நத்தர் சாஹிபை பத்தி உனக்கு தெரியுமா? கேட்கவே மாட்டான்ல. அது கேள்வியிலே வராது. அவருக்கு என்ன கேட்கப்படுமோ அதான் எனக்கு கேட்கப்படும். மண் ரப்புக்க, அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான். யார்கிட்ட? மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலான்ட்டு அல்லாஹ் கேட்பான். ரசூல் அது என்ன கபூர்ல கேட்கப்படும். மண் ரப்புக்க, அவர் நல்லடியாரா இருந்தா சொல்லிடுவார். மண் நபியுக்க, உன்னுடைய நபி யார் கேட்கப்படும். மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன கேட்கப்படும். அவருக்கு என்ன கேட்கப்படுமோ அதான் எனக்கு கேட்கப்படும். இரண்டு அப்துல் காதர் ஜீலானியை பத்தி கேட்கப்படாது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சத்தியத்தை உறக்க சொன்னார்கள். அதற்காக எவ்வளவு பெரிய பின்விளைவு ஏற்பட்டாலும், அதற்காக எவ்வளவு பெரிய ஒரு இழப்புகள் சந்திக்க நேரிட்டாலும், நெருப்பு குண்டத்திலேயே தூக்கி போட முன் வந்தாலும் அதையும் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், அல்லாஹ் போதுமானவன், எனக்கு பாதுகாப்பதில் அவன் மிகச்சிறந்த பாதுகாவலன் என்று நம்பினார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். சத்தியத்தை உறக்க சொல்வோம். அதனால் எந்த விதமான பின்விளைவுகள் வந்தாலும் அதை உறுதியாக ஏற்போம். அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை சொல்வோம், அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.